உங்கள் கையும் நீங்கள் பிடித்திருக்கும் அந்த பொருளும் ஒன்றாக ஒட்டிக்கொள்ள முடியுமா? இது கற்பனை அல்ல, வேதம் சொல்லும் அதிர வைக்கும் உண்மை. அவர் பெயர் எலெயாசர். மகா பலசாலிகள் பயந்த நடுங்கிய தருணத்தில் அவர் செய்த காரியம் இன்றும் உலகையே வியக்க வைக்கிறது. அன்று பெலிஸ்தியர்கள் பெரும் ராணுவத்தோடு தாக்க வந்தார்கள். பெரும் ராணுவமே பயந்து சிதறி ஓடியது. எல்லோரும் ஓடிய போது எலெயாசர் மட்டும் அசையாமல் நின்றார். அந்த விசுவாசம் அவரை பின்வாங்க விடவில்லை. யுத்தம் தொடங்கியது. ஒருவன், ஒரு வாள், 1000 எதிரிகள், பல மணி நேரம் இடைவிடாத போர். அவருடைய கையின் தசைநார்கள் விரைந்து போயின. வேதம் சொல்கிறது, அவர் கை அயர்ந்து போனாலும் அவருடைய பிடி தளரவில்லை. வாளோடு அவர் கை அப்படியே ஒட்டிக்கொள்ளும் வரை அவர் எதிரிகளை வெட்டி போட்டார். இதை பற்றி 2 சாமுவேல் 23:10 இப்படி வாசிக்கிறோம். அவர் கை கத்தியோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினார். என்ன ஒரு விசுவாசம்! இது எப்படி சாத்தியம்? அவருடைய அசராத விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அன்றைய தினம் ஒரு பெரிய வெற்றியை தந்தார். அவர் வாளை பிடித்தார், கர்த்தரோ அவர் கையை பிடித்தார். மரணத்திலும் அவர் பிடி தளரவில்லை. உங்கள் பலவீனம் எதுவானாலும் தேவனை பற்றிக் கொள்ளும் அந்த பிடி மட்டும் ஒருபோதும் தளர வேண்டாம். வெற்றி நிச்சயம். உறுதியாக நிற்க தயார் என்றால் கமெண்டில் நான் பின்வாங்க மாட்டேன் என்று பதிவிடுங்கள். உங்கள் ஒரு ஷேர் ஒருவருக்கு விசுவாசத்தை தரும். மறக்காமல் பகிருங்கள். தொடர்ந்து எங்களை பின்பற்றுங்கள்.